ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக வேர்க்கடலை சட்னி பார்க்கலாம். இப்போ வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு 1/4 கப் அளவில் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு. சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். உளுந்தும் நல்லா சேவந்த பிறகு 6லேருந்து 7 வரமிளகாய், ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலை, கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்து உப்பு சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இப்போ தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்டான வேர்க்கடலை சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.